ஹாய் ஆல். எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற ஹேபிட்டு. ஆனால் அன்றைக்கி மட்டும் எனக்கு இளநீ குடிக்கணும்னு தோணுச்சு. காலையிலே எந்திரிச்சு இதுக்காக நடந்து போய் அப்படி இளநியெல்லாம் குடிச்சிக்கிட்டு நடந்து வந்தேன். அன்றைக்கி ஆக்சுவலாக ஏதோ ஒரு பண்டிகை, வரமகாலட்சுமி பண்டிகை, ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஸோ பூவெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு எதனால் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. கர்நாடகா ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கீரை போடுவாங்க. அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் அதை தான் செஞ்சு சாப்பிட்டேன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு புக் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பாசிட்டிவாக எதனா எழுதி வச்சுப்பேன். ஸோ தட் எப்போ நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி நான் எனக்காக எழுதிக்கிட்ட ஒரு சில கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் 4 o'clock ஆனால் போதும், எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவேன், இல்லைனா எதனா நானே செஞ்சு சாப்பிட்ருவேன். யூஸ்வலாக என்னோடய ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக நானே தான் எதனா சமைச்சு சாப்பிட்டுட்ருப்பேன். இர்ஃபான் வியூவோட சேனல் க்ரோத்தை பற்றி பார்த்துட்ருந்தேன். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய சேனல் ஹிட் ஆகவே 2 years தேவைப்பட்டுச்சான். நெக்ஸ்ட் டே எடுத்த விலாக் தான் இது. காலையிலேயே பாஸ்தா செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணேன். கொஞ்சம் கார்லிக் டொமேட்டோலாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அதை அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு அதில் கார்லிக்கு, கேப்சிகம், ஆனியன் அதெல்லாம் போட்டு கார்னு, பாஸ்தா, கொஞ்சம் சீஸ்லாம் போட்டு பண்ணேன். ரெட் சாஸ் பாஸ்தா கார்லிக் பிரெட். அப்புறம் காஃபி இல்லாமல் எப்படி? காஃபி குடித்தா தான் அது கம்ப்ளீட்டே ஆகும். யூஸ்வலாக வீக்கெண்ட்னா குளிக்காமல் கொள்ளாமல் சும்மா ஃபிலிம்ஸ் மட்டுமே பார்த்து டைம் பாஸ் பண்ணால் தான் அந்த வீக்கெண்டே ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி. எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வெட்டியாக இருக்கணும். அப்படி நிறைய ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி படுத்திருந்து எந்திரிச்சா எப்படியும் மண்டே வந்துடும். அப்படி தான் நான் யூஸ்வலாக ஸ்பெண்டும் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊனோ கார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, யூஸ்வலாக இதில் நான் வின்னே ஆக மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் தான் வின் ஆகிக்கிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.